மாநில பொருளாளர் மருத்துவர் ஐயா பாரதி செல்வம் அவர்கள். நாம் தமிழர் கட்சி என்பது மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. நாம் தமிழர் கட்சியினர் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, மக்களுக்காக உடைக்க வந்தவர்கள் என்கிற எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவருடைய முழக்கத்தை மெய்யாக்குகின்ற வகையிலே திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் எங்கள் பாசத்துக்குரிய உறவுகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கும் எங்கள் பெருமதிப்புக்குரிய ஐயா அலாவுதீன் அவர்கள், என்னுடைய அன்பு மகன் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் இடும்பாவனம் கார்த்தி, இந்த பகுதி நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள், உறவுகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 கோரிக்கைகளுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது, கிழக்கு கடற்கரை சாலையிலே அங்கே குவிந்துள்ள குப்பை. சென்ற முறை நான் இடும்பாவனம் கார்த்தி அவருடைய வீட்டு நிகழ்விற்கு வந்த பொழுதே நான் அதை பார்த்துக் கொண்டு சென்றேன். அதை புகைப்படமும் ஒரு சிறிய வீடியோவாகவும் எடுத்து முகநூலிலே பகிர்ந்தேன். இப்படி இருக்கிறது இந்த நாட்டின் நிலைமை என்று. மக்கள் மீது அக்கறை இல்லாத குப்பைகளை எல்லாம் ஆட்சி பீடத்திலே நீங்கள் அமர்த்தினால் இப்படித்தான் இருக்கும். தமிழ்நாடு குப்பை மேடாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் குப்பைகளை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கின்ற ஆளுகின்ற இந்த குப்பைகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த முக்கிய குப்பைகளுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு தெரியுமா? இந்தியாவின் வரலாறு தெரியுமா? குப்பைகளால் எவ்வளவு சுகாதார கேடுகள் ஏற்படும் என்பது தெரியுமா? தெரிந்தால் தானே அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்களுக்கு மக்கள் மேல் ஏதாவது அக்கறை உண்டா? ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் புரட்சியின் போது இது போல் குப்பைகள் எல்லாம் தேங்கியது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் குப்பைகளை எப்படி அகற்றுவது, அதை எப்படி உரமாக்குவது, அதை எப்படி மறுசுழற்சி செய்வது என்பதையெல்லாம் கண்டறிந்து ஒரு ஐரோப்பிய எல்லா பன்னாட்டு முதலாளிகளை ஈர்க்க டூர் போறீங்களே, அந்த நாட்டுக்கு போற இந்த நாட்டுக்கு போறேன்னு ஐயா ஸ்டாலின் ஐயா போறாரு, அங்க குப்பையே இல்லையே, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த நாட்டு பலத்தை சுரண்டுவதற்கு, இந்த நாட்டு உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்டுவதற்கு பன்னாட்டு முதலாளிகளை சிவப்பு கம்பள விரித்து அழைத்து வருகிறீர்களே, அது மட்டும்தானே அவங்களுக்கு தெரியுது. அங்க குப்பையே இல்லையா, அது தெரியலையா? ஏன் அங்க உள்ள நடைமுறைகளை இங்க நீங்கள் நடைமுறைப்படுத்த கூடாதா? இந்த நாட்டிலே எத்தனை பச்சிளம் குழந்தைகள் வயிற்றுப்போக்கு நோக்க ஆளாகி இறந்து போகிறார்கள். என்னுடைய குழந்தை குழந்தை என்று பாசத்துடன் வளர்த்த எத்தனை தாய்மார்கள் அந்த குழந்தை இறக்கும் பொழுது அழுது புலம்புகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 113 பேர் வயிற்றுப்போக்கு நோக்கினால் பாதிக்கப்படுகிறார்கள். நான் வரும்பொழுது இணையத்திலே இந்த புள்ளிவரத்தை பார்த்துக் கொண்டே வந்தேன். ஏன்னா இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் பேசணும், வேற யாரும் பேச மாட்டாங்க. அவங்களும் இணையத்துல போய் பார்த்தா தெரியும், ஆர்வம் இல்ல, மக்கள் மேல ஆர்வம் இல்லை. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 113 பேர் வயிற்றுப்போக்கு நோக்கினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் கணிசமானவர்கள் சிகிச்சை பலன் இறந்து போகின்றார்கள். அருமையும் பெருமையுமாக அந்த குழந்தையை வளர்த்த அந்த தாய்க்கு யார் பதில் சொல்வது? இந்த குப்பைக்கு வயிற்றுப்போக்கு என்ன சம்பந்தம்? வயிற்றுப்போக்கு என்பது பல்வேறு கிருமிகளால் ஏற்படுகிறது. பாக்டீரியா கிருமினால ஏற்படலாம், வைரஸ்னால ஏற்படலாம், பாரசைட் என்று சொல்லப்படுகிற ஒட்டுண்ணிகளால் ஏற்படலாம். இது எல்லாம் அந்த குப்பையில் தேங்குகின்ற நீர், அந்த நீரிலே இந்த கிருமிகள் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வயிற்றுப்போக்கினால் பாதிக்கப்பட்டவருடைய மலத்தில் அந்த கிருமி வெளியேறுது. அந்த கழிவுகள் எல்லாம் அங்கே கொட்டப்படும் பொழுது அது மழை வெள்ள காலத்திலே கரைந்து நிலத்தடி நீரோடு கலந்து அல்லது குளத்திலே ஆற்றிலே கலந்து குடிக்கின்ற நீரிலே கலந்து எத்தனை பேருக்கு இந்த கிருமிகளால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு வருகிறது என்பது இந்த அரசுக்கு தெரியாதா?
அது மட்டுமல்ல, அங்கே கொசுக்கள் வளர்கின்றன. அந்த கொசுக்களால் பரவும் நோய்கள் இப்ப எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. நல்லாதான் இருந்தாரு, காய்ச்சல் அடிச்சுது, மருத்துவமனை கொண்டு போனேன், டெங்குன்னு சொன்னாங்க, 4 நாள் செத்து போயிட்டாரு. கேள்விப்படுறீங்களா இல்லையா? அந்த குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? அது காரணம் என்ன? இந்த கொசுக்கள் வளர்வது தானே. கொசுக்கள் வளர்வதற்கான அந்த நீர் அங்கே தேங்குவதற்கு யார் காரணம்? இந்த குப்பைகள் அகற்றாமல் இருக்கின்ற இந்த சமூக குற்றவாளிகள் தான் காரணம். இவங்களெல்லாம் யார் விசாரிக்கிறது? யாரு தண்டனை கொடுக்கிறது? ஈழத்திலே இனப்படுகொலை நடந்தது, அதற்கு ராஜபட்சம் விசாரிக்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். இங்க நடக்கிறது என்ன? இதுவும் படுகொலை தான். குண்டு போட்டு கொண்டா இங்க கொஞ்சம் கொஞ்சமா நோயெல்லாம் சாகிறோம். குப்பைகளினால் பல்வேறு சுகாதார கேடுகள். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த நோயை சொல்றேன். அதே மாதிரி இளம்பிள்ளைவாதம், மஞ்சக்காமாலை. எவ்வளவு பேருக்கு மஞ்சக்காமாலை சுத்து போறாங்க? மஞ்சக்காமாலைக்கு முக்கியமான காரணம் அந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ். அந்த ஹெப்படைட்டிஸ் ஏன்னு ஒண்ணு இருக்கு, அது நீரின் மூலம் தான் பரவுது. ஒரு கொக்கி புழு, உருண்டை புழு, இது எல்லாம் இந்த குப்பைகள், அங்க தேக்கிற கழிவுகள், இதனாலதான் இங்கே வளர்கின்ற கொசுக்கள், ஈக்கள். உங்களுக்கு இதெல்லாம் யாரும் எடுத்து சொல்ல ஆள் இல்ல. ஒரு வயிற்றுப்போக்கினால் பாதிக்கப்பட்டவர் வெளியேற்ற அந்த மலத்துல அந்த கிருமி இருக்கு, ஈ அதுல உட்கார்ந்துட்டு உங்க சாப்பாட்டுல உட்கார்ந்துதுன்னா அந்த காலில் கொண்டு வந்து அதுல வச்சிடும், நீங்க அதை சாப்பிடுவீங்க. குடல்ல போய் லட்சக்கணக்கில் அது பெருகி வயிற்றுப்போக்கு நோயை உருவாக்குது. அப்ப இது காரணம் குப்பைகள் தானே. எந்த ஒரு அறிவியல் முறைப்படி செயல்படுகின்ற ஒரு மக்களுக்கு நன்மை செய்யணும் நினைக்கின்ற ஒரு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இந்த குப்பைகளை உரமாக்குவதற்கு, மறுசுழற்சி செய்வதற்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட காசு இல்ல. அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக்க அதுக்கு காசு இல்ல. ஆனா சில ஊருக்கு ஒரு சிலை கட்டுறதுக்கு, நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு, பேனா சிலை கட்டுறதுக்கு, பெரியார் நினைவகம் திறக்க வைக்கம் போராட்டத்துல அவர் ஈடுபட்டாருன்னு சொல்லி அந்த வைக்கத்துல 8.2 கோடி ரூபாய்க்கு நினைவகம் கட்டிருக்கீங்க. ஐயா, குப்பையாக வக்கில்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு? குப்பையை வச்சுட்டு அங்க போய் வைக்க, அங்க போய் நினைவகம் திறக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கூச்சமா இல்ல? இவ்வளவு கேடுகள். அதே மாதிரி நெகிழியை எரிச்சா என்ன எல்லாம் எரிக்கிறாங்க அங்கங்க. அதுல டயாக்சின் அப்படின்னு சொல்கின்ற ஒரு நோயை உண்டாக்குகிற வாயு வெளியாகுது. அதே மாதிரி டயரை எரிச்சா அதுல அத்தனை நோயை உண்டாக்குகிற தனிமங்கள் இருக்கு. இதையெல்லாம் இங்க பார்த்துக்கிட்டு இந்த நிர்வாகமோ, இங்க உள்ள ஆளுங்கட்சி பிரமுகர்களோ, சட்டமன்ற உறுப்பினரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அடுத்த பிரச்சனை, மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை. நீங்க செய்தித்தாள்ல படிக்கிறீங்க. சமீபத்தில் கூட திருத்துறைப்பூண்டியில ஒரு மருத்துவரை ஒருத்தர் தாக்கிட்டாரு. நிறைய நடக்குது, சண்டை வருது. மருத்துவமனையை தாக்குறாங்க, அரசு மருத்துவரை தாக்குறாங்க. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், அரசு மருத்துவமனையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு காரணம் போதுமான மருத்துவர்கள் இல்ல. ஏன்னா ஒரு மருத்துவர் 1 மணி நேரத்துல ஒரு 10 நோயாளிகளை பார்க்கலாம். ஏன்னா நானும் ஒரு மருத்துவர் தான், அதனால சொல்றேன். ஏன்னா நோயை கண்டுபிடிக்கிறதுன்னா சும்மா மை போட்டு பார்த்து மந்திரம் கிடையாது. நோயாளியை உட்கார வச்சு, உனக்கு என்ன செய்யுது, நெஞ்சு வலிக்குதா, எந்த இடத்துல வலிக்குது, ஒரு தடவை வந்தா எவ்வளவு நேரம் இருக்கு, இது எங்க பரவுது, நடக்கும்போது வருதா, உட்கார்ந்து இருக்கும்போது வருதா, காரமான உணவு சாப்பிட்டா வருதா, இப்படி கேள்வி கேட்டு கண்டுபிடிக்கணுங்க. ஒரு நோயை கண்டறிவதற்கு அவ்வளவு நேரம் ஆகும். நீங்க 1 மணி நேரத்துல 50 பேரை பார்க்க சொன்னா அந்த அரசு மருத்துவர் என்ன செய்வாரு? குனிஞ்ச தலைமுறை எழுதுற மாதிரிதான் இருக்கும். எல்லாம் மருத்துவர்களை திட்டுறீங்க. போதுமான அரசு மருத்துவம் நியமிக்கவில்லை என்றால் நோய் கண்டறிதல் சரியா பண்ண முடியாது. அவன் கண்ட மாத்திரை என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அவர்களை குறை சொல்லி பயனில்லை. போதுமான மருத்துவர்களை அரசு மருத்துவம் நியமிக்கணும், போதுமான செவிலியர்களை நியமிக்கணும். அதோட செவிலியர்களுக்கு நோயாளிகளை கவனிப்பதை விட எழுத்து வேலையெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நீங்க போய் வார்டுல போய் பாருங்க, ஒரு ரெஜிஸ்டர் வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. எவ்வளவு அட்மிஷன், டிஸ்சார்ஜ் எவ்வளவு, என்னென்ன டெஸ்ட் பண்ணது, அதுக்கே நேரம் போயிடுது. அவங்க போய் எப்படி நோயாளியை போய் பார்க்க முடியும்? அங்க நோயாளி ஐயோ ஏன் கட்டிட்டு கிடக்கும் பெட்டுல, இவங்க வரமாட்டாங்க. கூட வந்து அந்த சாவை பிடிச்சி திட்டுவாரு. நான் சமீபத்துல மன்னாருடைய அரசு மருத்துவமனைக்கு நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அனுமதிக்கப்படல பார்க்க போனேன். உள்ளபடியே சொல்றாங்க, அந்த மருத்துவர் பணியாளர் எல்லாம் பார்த்தா அவ்வளவு பரிதாபமா இருக்கு. ஒரு நோயாளியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ள இன்னொரு நோயாளி, அடுத்த இன்னொரு நோயாளி, என்னமோ போர்க்கிற மாதிரி இருக்கு. எப்படி அவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? கருவிகள்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, அதையெல்லாம் நான் குறை சொல்ல, கருவிகள் இருக்கு. ஆனால்
தேவைப்படும் எண்ணிக்கையிலான பணியாளர்கள் இல்ல. அதை சரி செய்யாமல் நீங்க இந்த சுகாதார மருத்துவத்தில் உள்ள குறைபாடுகளை நீங்க அகற்ற முடியாது. மருத்துவர்களை மட்டும் குறை சொல்லி பயன் இல்லை. மருத்துவர்கள் எல்லோருமே தூய்மையானவர்களா அப்படின்னு கேட்டா நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. எல்லா துறையிலும் இன்றைக்கு எப்படி சீர்கேடு இருக்கிறதோ, ஒரு வழக்கறிஞர் தொழிலாகட்டும், ஒரு அரசு அலுவலராகட்டும், ஒரு காவல்துறையாகட்டும், பொறியாளராகட்டும், எல்லா துறையிலும் இன்றைக்கு பணம் தான் பிரதானம் என்று வாழ்கின்ற ஒரு பொருளாதார சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் மட்டும் இதுல தனியா ஒரு தீவு கிடையாது. அதிலும் தவறளிக்கும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு மருத்துவராக சொல்றேன். தேவையற்ற பரிசோதனைகள், தேவையற்ற மருந்துகள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. எல்லா மருத்துவரையும் சந்தேகப்படுறாங்க. அது மாதிரி கிடையாது. கொரோனா காலத்துல இத்தனை உயிர்களை காப்பாற்றியது யார்? அரசு மருத்துவர்கள் தான் காப்பாற்றினார்கள். அரசு மருத்துவர்கள் காப்பாற்றினார்கள். அப்படி சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற விரும்பும் மருத்துவர்களுக்கு கூட அந்த சூழ்நிலை சாதகமாக இல்லை. அதிகமான நோயாளிகள், அவர்களால் பார்க்க முடியவில்லை, அவர்களால் விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. அப்ப நோயாளி கூட வர்றவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா நம்ம கேட்டா டாக்டர் பதிலே பேச போட்டுறாரு, குடிதல் நம்பராம எழுதி கொடுக்குறாரு. 1 மணி நேரத்துக்கு 50 பேர் பார்க்கணும்னா அவர் எப்படி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? அவருக்கு சொல்லணும் விருப்பம் இருந்தா கூட முடியாது. இப்படி கொஞ்சமாக இந்த அரசு மருத்துவத்துறை அங்கே கருவிகள் இருந்தாலும் கூட போதுமான பணியாளர்கள் இல்லாததால் சரியான சேவை கொடுக்க முடியவில்லை. எனவே இந்த முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் இதற்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பானவர். எனவே சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மாரிமுத்து அவர்களுக்கு நான் வேண்டுதல் விடுக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களிலேயே குடிசையில் வாழ்பவர், மக்களின் குறைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பவர் என்றெல்லாம் பத்திரிகைகளை செய்திகள் நான் படித்திருக்கிறேன். அவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் உங்கள் கண்ணில் படவில்லையா ஐயா? இந்த குப்பை பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா ஐயா? இந்த அரசு மருத்துவமனையில போதுமான பணியாளர்கள் இல்லையே, அது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு பயனில்லாமல் கிடக்கிறது. இது மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டது தானே. உங்களுடைய அவரை கேட்கவில்லை, அவர் குடிசையில் இருக்கிறார். இங்க இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மாட மாளிகையில் வாழ்கிறார்களே, உங்கள் வீட்டை கட்டி அழகாக அதை அப்படியே போட்டு விடுவீர்களா? பாலைமை விட விட்டு விடுவீர்களா? அப்ப உங்க வீடுனா ஒண்ணு, அரசு கட்டடம்னா ஒண்ணா? இதுதான் இந்த திராவிட மாடல். அவங்க தனி, நாடு தனி. அப்படித்தான் நீட்டேட் திட்டத்தை அனுமதித்த பொழுது ஐயா ஸ்டாலின் அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன் என்று. அதுக்குதான் எங்க சொந்தம் சீமான் கேட்டாரு, அண்ணா அறிவாலயத்தை கேட்கிறோம், தெரியாம எழுதி கொடுத்துருவீங்களா? எழுதி கொடுத்துருவீங்களா? இப்படி கேட்டாவே அவங்களுக்கு புரியுது. அதனாலதான் இந்த சீமான் அப்படி பேசுறாரு. அப்ப மக்கள் மேல் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய மிகவும் பொறுப்பாக செயல்படக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மாரிமுத்து அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னும் 1 வாரத்திற்குள் நீங்கள் இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டும். ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். ஏன் இந்த பேருந்து நிலையம் இன்னும் செயல்படாமல் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் காரணம் சொல்ல வேண்டும். ஏன் இந்த குப்பைகள் அகற்றப்படவில்லை? இதற்கு இந்த நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் கூடுதல் பணியாளர், கூடுதல் மருத்துவர் நியமிக்கப்படவில்லை என்பதற்கெல்லாம் 1 வாரத்திற்குள் நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று உங்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு காலத்துல இது மாதிரி போராட்டம்னா நம்ம மன்னார்குடியில நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பார்த்திருக்கிறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு தடையாவது அங்க போராட்டம் நடக்கும். யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் நடக்கும். செங்கோடி பறக்கும். இங்கேயும் பண்ணிருப்பாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. தம்பி பிஸ்மி கார்த்திக் சொன்ன மாதிரி தேர்தல் நிதி 25 கோடி 20 கோடி 2 கட்சியும் வாங்கிடுச்சு. கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகிறார்கள். வாயை மூடி மௌனமாக இருக்கின்றார்கள். எந்த தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் அமைத்து போராடினார்களோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு கூட்டணி தர்மம் கருதி திமுக கோபித்துக் கொள்ளும் என்று சொல்லி எந்த போராட்டத்தை நடத்துறது கிடையாது. அவர் கட்சி அணிகளுக்குள்ளே ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக சமீப காலமாக சாம்சங் போராட்டம் போல 1-2 போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பகுதியில பல ஆயிரம் செங்கோடிகள் பறந்தது. இன்னைக்கு காரணம் எல்லாம் இறங்கிடுச்சு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கோடிகள் இறக்கப்பட்ட அந்த கிராமங்களிலே இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் செங்கோடி ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
அந்த செங்கொடி செய்யாததை இந்த செங்கொடியின் அந்த எங்களுடைய தமிழ் உறவுகள், எங்களுடைய பிள்ளைகள், நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சாதித்து காட்டுவார்கள். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அன்றைக்கு செங்கோடி விவசாய தொழிலாளர்களையும் புத்தகதாரர்களையும் சுரண்டிய பண்ணையாளர்களுக்கு எதிராக போராடியது. இன்றைக்கு நாம் கொடுக்கின்ற வரிப்பணத்தை அந்த கருவூலத்திலிருந்து மூட்டை மூட்டையாக ஒப்பந்ததாரர்கள் என்ற பெயரிலே தங்கள் வீடுகளுக்கு கொண்டு செல்லும் இந்த திமுக அதிமுக நவீன பண்ணையாளர்களை இந்த மண்ணில் விரட்டுவதற்கு இந்த செங்கோடியின் கீழ் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த நிலைமை எல்லாம் எப்படி மாறும்? தம்பி கார்த்தி சொன்னாரு, நாங்க கத்துறதுனால இங்க யாரும் செய்ய போறது இல்ல, அவங்க யாரும் கண்டுகிறது கிடையாது. எங்களுடைய கடமை, எங்களுடைய சமுதாய கடமை, இந்த தமிழ் இனத்திற்காக நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமை. இதை பார்த்து கொண்டு எங்கள் வீட்டிலே இருக்க முடியவில்லை, இரவில் தூங்க முடியவில்லை. இப்படி தமிழினம் அல்லல்படுகிறது, இந்த திராவிட கட்சிகளில் மாட்டிக்கொண்டு என்று வேதனையில் தூங்க முடியாமல் தவிக்கிறோம். அதனால்தான் எங்களுடைய மனக்குமுறலை, எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றோம். அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இப்படியே விட்டுலாமா? காரணம் என்ன என்பதை பகுதி மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 50 ஆண்டுகளாக நம்மை ஆளுகின்ற இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழினத்திற்கு செய்த துரோகத்தை, வாக்களித்த மக்களை வஞ்சித்த துரோகத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 50 ஆண்டுகளாக மாத்தி மாத்தி திமுக அதிமுக போட்டீங்களே, என்ன விளைவு? தான் துப்ப செயல்படாத பேருந்து நிலையம், போதிய மருத்துவமனை, இதான் அவங்க சாதனை, இதான் சாதனை. இதுல நம்பர் 1 மாநிலமா? இந்த திராவிட கட்சிகளிடம் உள்ள என்னுடைய மிகப்பெரிய கோபம், இந்த மக்களை ஒரு காலத்தில் அரசியல் விழிப்புணர்வு பெற்று இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து பல உயிர்களை ஈண்ட இந்த தமிழர்களை, மான தமிழர்களை, மொழியை காக்க போராடிய தமிழர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள். இதுதான் ஐயா கருணாநிதி ஐயா செய்தது. அரசியல்னா பேசாத, உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, அக்கம்பத்தில் நடக்கிறத கண்டுக்காத. இதுதான் இவர் செய்த மிகப்பெரிய தமிழினத்திற்கு செய்த துரோகம். அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினது. எப்படி அப்புறப்படுத்தினாங்க? தங்களுடைய கட்சியின் 1 கோடி உறுப்பினர்களை கட்சியின் தலைமைக்கு அடிமைகளாக ஆக்கினார்கள். அவங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும், கட்சி பண்றது தப்பு நல்லா தெரியும், ஆனா கேட்க மாட்டாங்க. நான் இந்த கட்சிக்கு வாக்கப்பட்டேன், நான் என்ன பண்றது, கடைசி வரைக்கும் இந்த கரை வெட்டிதான் இந்த துண்டுதான். இப்படி இந்த கட்சிக்காரர்களை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினாங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒப்பந்தங்களை கொள்ளையடிக்கிறது, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறது. அந்நிய நாட்டு முதலாளிகளை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு கையூட்டு பெறுவது, அதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஆளுங்கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு பிரிச்சு கொடுத்துறது. அவங்கள வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு வார்டுக்கு 400 பேர் அவங்க கையில வச்சுக்கிறது. இதான நடக்குது, இதான் வச்சு நடக்குது. அப்ப இந்த திராவிட கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா? நாம் தமிழர் கட்சினா தமிழ் தேசியம் என்கிற கோட்பாடு இருக்கு. தமிழ் தேசியம்னா என்ன? இந்த மண்ணிலே தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள்னா தமிழர்கள், பிறப்பின் வழி தமிழர்கள், அவர்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். நம்முடைய தாய்மொழி தமிழ் என்கிற உணர்வை பெற வேண்டும். நமது தாயகம் நமக்கு மட்டுமே உரித்தான நிலம், மற்றவர்களுக்கு வாழலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது. நாங்க அது மாதிரிலாம் அவங்க எங்க விட்டு போகணும் அப்படின்னு சொல்றதும் கிடையாது. ஆனால் தமிழர்கள் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும். எனவே நாம் நமது இனம் தமிழினம், நமது தாய்மொழி தமிழ், தமிழ்நாடு நமது தாயகம் என்பதை உணர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் அவருடைய அரசியலை, அவருடைய கல்வியை, அவருடைய உடல் நலத்தை, அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய பண்பாட்டை காப்பாற்றுகின்ற, அதற்காக சட்டம் இயற்றுகின்ற உரிமைகளை தமிழர்கள் என்றைக்கு பெறுகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த தமிழன் நன்றாக வாழ முடியும். இதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம். இப்படி திமுகவுக்கு அதிமுக ஏதாவது கோட்பாடு இருக்கா? ஒரு கோட்பாடும் கிடையாது. ஒரே நோக்கம்தான், நான் முதல்ல சொன்னதுதான், வரி பணத்தை கொள்ளையடிக்கணும், பிரிச்சுக்கணும், அடுத்த தேர்தலில் மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும், வாக்கு வாங்கணும், திருப்பி ஆட்சிக்கு வரணும். அதுல இன்னும் பெரிய குடும்பம் தாங்க. மற்ற மாநிலங்களோட நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். கர்நாடகத்தை எடுத்துட்டீங்கன்னா இங்க காவிரி பிரச்சனை வந்தா அங்க பாஜகவோ காங்கிரஸோ ஒருத்தர் குறை சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்து அழுத்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேரளா எடுத்துட்டீங்கன்னா முல்லை பெரியார் பிரச்சனையா, அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மாத்தி ஆளுது. ஒருத்தர் ஒன்னால கிட்ட பேசவே மாட்டாங்க. 2 பேரும் ஒற்றுமையா டெல்லிக்கு போய்
அங்க பிரதமர்கிட்ட முறையிட்டு அவங்களுக்கான உரிமைகளை பெறுவாங்க. ஆனா தமிழ்நாட்டோட சாபக்கேடு இந்த திமுகவும் அதிமுகவும், அது காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், சேர மாட்டாங்க. சாராய தொழிற்சாலையில சேருவாங்க. சாராய தொழிற்சாலையில 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. தனியார் கல்வி நிறுவனம் நடத்துறதுல ஒன்னா இருப்பாங்க. பொதுப்பணத்தை கொள்ளையடிக்கிறதுல ஒன்னா இருப்பாங்க. ஆனா காவிரி பிரச்சனை ஒன்னாலதான் கட்டுது, என்னாலதான் கட்டுது. யாராவது ஒருத்தவங்க இந்த அதிமுக எவ்வளவு சாராய கடை வச்சிருக்கு அப்படி திமுக பேசியிருக்காங்களா? திமுக தலைவர்கள் சாராய கடை வச்சிருக்காங்க, அதிமுக அதை பேச மாட்டாங்க, கூட்டுக்கொள்ள. ஆனா மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைனா ஒருத்தர் லாவணி பாடுறது, கருணாநிதி வேலை கெட்டது அப்படின்னு இவங்க பேசுவாங்க, ஜெயலலிதா மேல கெட்டதுன்னு இவங்க பேசுவாங்க. இதுல என்ன ஒரு சதியை நீங்க புரிஞ்சுக்கங்க. இவங்க எல்லாம் உளவியல் விற்பனர்கள். இப்படி இவங்களுக்குள்ள சண்டை வச்சுக்கிட்டு நம்மை வஞ்சிக்கின்ற கர்நாடகத்திற்கும் கேரளாவுக்கும் எதிராகவும், அதற்கு துணை புகுந்த ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் திரும்பாமல் பார்த்துக் கொள்கிற வஞ்சகத்தை இவர்கள் செய்கிறார்கள். மக்கள் வீதிக்கு வந்து போராடாமல் தடுக்கின்ற வேலையை ஒன்றிய அரசுக்கு அடியாளாக, அண்டை மாநில அரசுகளுக்கு கையாட்களாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலைக்கு முதல் படி என்று சொன்னார் தேசிய தலைவர் மேதகு பிரபாகர். இந்த திமுக பண்றது என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட விழிப்புணர்வே வரக்கூடாது. காவிரி பிரச்சனையை பற்றி, முல்லை பெரியாறு பிரச்சனையை பற்றி இங்க நேரம் இல்ல. அதையெல்லாம் ஒரு திமுக மேடையில் அதிமுக பேசியிருக்காங்களா? கர்நாடகம் என்ன அணையில தண்ணி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் கேட்கிறான். ஆனா கர்நாடகா என்ன பண்ணுது? கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு தண்ணீர் வருவதற்கு முன்னாலேயே 4 அணையை கட்டினாங்க. 4 அணை, கபினி, ஏமாவதி, ஏரங்கி, சோனாவதி, 4 அணை. ஒரு அணையை ஒரு மாநிலம் கட்ட வேண்டும் என்றால் கீழ் மாநிலத்தின் ஒப்புதலை பெறணும், பெறல. ஒன்றிய அரசின் நீர்வளத்துறையின் அனுமதியை பெறணும், பெறல. திட்ட கமிஷனின் நிதியை பெறணும், பெறல. அரசமைப்பு சட்டத்திற்கு மாறாக அதை தூக்கி எறிந்து விட்டு, காலில் போட்டு மிதித்து விட்டு 4 அணைகளை கர்நாடகா கட்டியது. திமுக தானே ஆண்டுது. படித்தீங்களா? அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லையா? உங்க வீட்டை பாதிக்கிற ஒரு பிரச்சனைன்னா அப்படி விட்டுருவீங்களா? சரி, அத மக்கள்கிட்ட எடுத்தாவது சொன்னாங்களா? யாராவது சொல்லுங்க. ஒரு திமுக மேடையில இதை பேசியிருக்காங்களா? ஒருத்தர் திட்டிக்குவாங்க. அதே மாதிரி கர்நாடகா அணைக்கு தண்ணீர் வருவதற்கு முன்னாலேயே 25,000 ஏரிகளை ஆழப்படுத்தி ஆக்கள் வர தண்ணீர் கூட திருப்பிடலாம். 2000 ஹார்ஸ் பவர் உள்ள 60 மோட்டார்களை நிறுவி பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு தண்ணியை கொண்டு போயிட்டான். இவ்வளவு பண்ணிட்டு அணையில தண்ணி இல்லைன்றான். ஆனா காவிரி ஆணையத்தோட தீர்ப்பு அணையின் நீர்மட்டத்தை பொறுத்து அல்ல. இவ்வளவு மழை பெஞ்சிருக்கா, நீ இவ்வளவு கொடுக்கணும். மழை பாதி குறைஞ்சிருக்கா, 50 விழுக்காடு குறைக்கணும். ஆனால் கர்நாடகா என்ன சொல்லுது? அணையில தண்ணி இல்லை, எனக்கே இல்லை. இவ்வளவு தண்ணீரை அவன் திருடி வைத்துக் கொண்டிருக்கின்றானே. இந்த திமுக அதிமுக கட்சிகள், இங்க உள்ள பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு மேடையில இதை பேசி இருக்காங்களா? இப்படி ஒரு துரோகத்தை, சதியை இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களையே மீண்டும் 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 நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினால் இதுதான் நடக்கும். நீங்க இப்படியே கடந்து அழிய வேண்டியதுதான். அதனாலதான் சிந்தமிழன் சீமான் சொல்கிறார், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். திராவிட கட்சிகள் செய்த மிகப்பெரிய துரோகம், நீண்ட நாள் திட்டங்களே கிடையாதுங்க. மக்களை சிந்திக்க விடுறது கிடையாது. அன்னைக்கு செலவுக்கு மாசத்துல 1000 ரூபாய் கொடுக்கறது, ஒரு இலவச கொடுக்கறது, வெள்ளம் வந்ததா ஒரு இழப்பீட்டை கொடுக்கறது. அடுத்த தலைமுறையை பற்றி இன்னும் 50 வருஷத்துல என்ன நடக்கும், 100 வருஷத்துல என்ன நடக்கும்? இப்ப மக்கள் தொகை எவ்வளவு அதிகமாகுது, இதுக்கு எவ்வளவு நீர் தேவைப்படும், எவ்வளவு மருத்துவர் தேவைப்படுவாங்க, மருத்துவமனை எப்படி கட்டுறது, இதுல எல்லாம் திட்டமே கிடையாது. அன்னன்னைக்கு கொடுத்து மக்களை பொறுப்பற்றவர்களா ஆக்கி விட்டார்கள். மீது கேரளாக்காரன் கர்நாடகாக்காரன் அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறான். ஏன்னா ஒரு உண்மையை சொல்றாங்க, கேரளாவில் அத்தனை ஆறுகள் மேற்கு நோக்கி ஓடுது, அரபிக்கடல்ல கலக்குது, 3000 டிஎம்சி மேல ஓடுதுங்க. அதே மாதிரி கர்நாடகத்திலே 3000 டிஎம்சி. அவன் விரும்பினான்னா அந்த 3000 டிஎம்சில ஒரு 100 டிஎம்சிய அங்க பயன்படுத்திக்கிட்டு நமக்கு 100 டிஎம்சி கொடுக்கலாம். அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான், இந்த 3000 டிஎம்சியினுடைய அடுத்த தலைமுறைக்குன்னு சொல்றான். வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான்ல, என்ன ஆசை காட்டுறாங்க, வேலை கொடுக்குற, வளர்ச்சி. அவன் நாட்டுல இடம் இல்லையா, அவன் நாட்டுல தண்ணி இல்லையா? ஒவ்வொரு குண்டாய்க்கார் உற்பத்தி செய்வதற்கும்
5 லட்சம் கன அடி தண்ணி தேவைப்படுது, ஞாபகம் வச்சுக்கங்க. அவனுடைய நாட்டின் தண்ணீரை அடுத்த தலைமுறைக்கு சேமிப்பதற்காக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பூரா நம்ம நாட்டு நிலத்தடி நீரை கொள்ளையடிக்க, நமது நாட்டு உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்ட, இங்கே குறைந்த விலைக்கு மின்சாரத்தை பெற, நீர் இலவசமாக பெற, இடம் இலவசமாக பெற இங்க வந்து நம்ம நாட்டு வளத்தை பூரா கொள்ளையடிச்சுட்டு போறோம். இதுல எல்லாம் கொஞ்சமாவது இந்த திராவிட கட்சிகளுக்கு அக்கறை இருக்கிறதா? எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது, இந்த மக்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை பயனாளிகளாக ஆக்கி அடுத்த தலைமுறைக்கு திட்டமிடாமல் செய்து சாராய கடைகளை திறந்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்கிறாங்க. இதே நிலைமை நீடித்தால் அடுத்த தலைமுறையில வாழ முடியாது. இது பாலைவனம் ஆயிடும். அப்ப இந்த 2 திராவிட கட்சிகளின் அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. நல்ல நினைவுல வச்சுக்கங்க, கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் அயல்நாட்டுல குடியுரிமை வாங்கிக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போவாங்க, சிங்கப்பூருக்கு போவாங்க, அமெரிக்காவுக்கு போவாங்க. இங்க கடந்து சாக போறது உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க தான். இது ஏதோ நான் கற்பனையா சொல்றேன், மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு காலத்திலே இந்தியாவிலே வெள்ளைக்காரன் ஆட்சியின் பொழுது, காதூரோட பந்தம் ஏற்பட்ட பொழுது இங்க ஒண்ணும் வழியே இல்லை. அப்போதுதான் மலேசியாவுக்கு போனாங்க, பர்மாவுக்கு போனாங்க, பிஜி தீவுகளுக்கு போனாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, இலங்கைக்கு மலையக தமிழர்களா போனாங்க. இன்னைக்கு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாது. அவன் இந்தியாவிலும் சேர்த்து இல்ல, இலங்கையிலும் சேர்த்து இல்ல, அல்லாடுறான். இங்க தப்பிச்ச வந்தவன பூரா அடக்குமுறை சிறப்பு முகாமில் போட்டு தமிழ்நாடு அரசு கொடுமைப்படுத்துது. இதே நிலைமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஏற்படும். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியை வாக்களித்து அது ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிடம். எல்லா கட்சியும் மாதிரி தானே இந்த கட்சியும், எல்லாம் இப்படிதான் பேச ஏமாத்துறாங்க. என்ன இப்படிதான் பேசுறாங்க, இவங்க மட்டும் என்னத்த பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய புத்திசாலிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொருக்கும் மாற்று திட்டம் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வரைவு திட்டம் தயாரித்து இருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய வரைவு திட்டத்தை தயாரித்து இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. செந்தமிழன் சீமான் சொல்கிறார், நாங்கள் தனியார் மருத்துவமனையில் மூட சொல்லி சொல்ல மாட்டோம். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை தனியார் மருத்துவமனைக்கு இணையாக உயர்த்துவோம். முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அவர் அரசு மருத்துவமனைக்கு செல்வார். ஏன்? கௌரவத்துக்காக இல்ல, தனியாரோட நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க ஐயா, நல்லா கவனிக்கிறாங்க ஐயா. அப்படி போகிற நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவீங்க? கூடுதல் மருத்துவர்களை நியமிப்போம். அரசு மருத்துவர்கள் தனியார் தொழில் செய்யக்கூடாது என்று தடை விதிப்போம். ஆனால் அவர்களுக்கான ஊதியத்தை கொடுப்போம். வெளியில போய் அவங்க சம்பாதிக்க வேண்டியதில்லை, அங்க கொடுக்குற சம்பளமே போதும். காலையில ஓபிக்கு வர்றாங்க, ரவுண்ட்ஸ் பாக்குறாங்க, மதியம் வீட்டுக்கு போறாங்க, மாலையில அவங்க தனியார் மருத்துவமனைக்கு போற மாதிரி மாலையில மறுபடியும் வந்து நோயாளிகளை பார்ப்பாங்க. அப்படி நிலையை நாங்கள் உருவாக்குவோம். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. ஆனா கேட்டா எங்கள்கிட்ட காசு இல்லை. 4 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. நேற்று செய்தவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. கடன் வாங்கி என்ன இலவசத்தை கொடுக்கிறது? இது ஒரு ஆட்சியா? இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சி ஒன்றொன்றுக்கு மாற்று திட்டம் வச்சிருக்கு. நாங்கள் இன்றைக்கு உலகமயத்தால் இருக்கின்ற பன்னாட்டு முதலாளிகளை அனுமதித்து நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கின்ற, நமது உழைப்பாளிகளின் உழைப்பை சோண்டுகின்ற, நமது நிலத்தடி நீரை கொள்ளையடிக்கின்ற, நமது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி நோய்களை கொண்டு வருகின்ற தொழிற்சாலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஐயா நம்மாழ்வார் சொன்ன, காந்தியடிகளின் பொருளாதார ஆலோசகர் ஜே.சி. குமரப்பா அவர்கள் சொன்ன தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தி காட்டுவோம். இங்க சில விவரம் புரிஞ்சவங்க கேட்கலாம், உலகமே உலக வங்கியை நம்பிக்கிட்டு இருக்கு, பன்னாட்டு வர்த்தகத்தை நம்பிக்கிட்டு இருக்கு, நீங்க மட்டும் எப்படி எடுத்து நிற்க முடியும்? இந்த உலகத்திலே ஒரு நாடு நின்றது, கியூபா என்கிற ஒரு நாடு. அந்த நாடு சோவியத் ரஷ்யாவை நம்பி இருந்தது. அவருடைய ஒரே உற்பத்தி பொருள் சர்க்கரை, ஜீனி. பூரா ஏற்றுமதி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சோவியத் ரஷ்யா கொடுத்துருவோம். 1991 சோவியத் ரஷ்யா சிதைந்து போனது. ஒரே ஆண்டு எல்லாம் போச்சு, எந்த ஆதரவும் கிடையாது. ஆனால் அந்த கியூப தேசம் அழிந்து விடவில்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் மாடியில காய்கறி பயிரிட சொன்னான், எல்லா வகையான தானியத்தையும் விதைக்க சொன்னான். தற்சார்பு பொருளாதாரத்தை நம்மாழ்வார் அவர்கள் சொன்ன, ஜே.சி. குமரப்பா சொன்ன
தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் இன்னைக்கு கியூபா உலக அரங்கிலே உயர்ந்து நிற்கிறது. அப்படித்தான் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும், விசித்திரமா இருக்கும். அந்த நாட்டுலங்க மருத்துவருக்கு படிக்கிறதுக்கு மாணவர்களை எப்படி தெரியுமா தேர்ந்தெடுப்பாங்களா? நிறைய மதிப்பெண் வாங்கினவங்களா முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நேர்காணல் நடக்கும். அந்த நேர்காணல்ல அவங்களுடைய உளவியல்களை மதிப்பிடுவார்கள். இவன் டாக்டர் ஆனா மக்களை வச்சு சம்பாதிப்பானா, மக்களுக்கு சேவை செய்வானா? சேவை மனப்பான்மை உள்ளவனுக்கு தானே மருத்துவர்களை படிக்க அனுமதி. நீ 199 வாங்கினா அனுமதி கிடையாது. இப்படி எத்தனையோ மாற்று திட்டங்கள் இருக்கு. இவங்க கண்ணுக்கு அதெல்லாம் படாது, இவன் கண்ணுக்கு படலாம் பணம் 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 பணம். இது ஒரு மனநோய்ங்க, மனநோய் மனநோய். 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி அடுக்கி வச்சிருக்கிறீங்களே, என்ன செய்ய போறீங்க? கடைசியா என்ன செய்ய போறீங்க? உங்க கூட வரப்போதா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது ஒரு மனநோய். முதல்ல இவங்களுக்கு எல்லாம் நாம கட்சி ஆட்சிக்கு வந்தால மனநல மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கணும். அந்த மனநோயில இருந்து இந்த திராவிட கட்சிகளின் தலைவர்களை பொறுப்பாளர்களை விடுவிக்கணுங்க. அது மிகப்பெரிய வேலைங்க, அது செய்ய வேண்டியிருக்கு அடுத்தது. அதனால நான் சொல்ல வருவது, நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்கும் மாற்று திட்டம் வச்சிருக்கு. இன்னைக்கு பல லட்சம் லிட்டர் பால் ஆந்திராவில நம்ம இறக்குமதி பண்றோம். ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலைன்னு சொன்னா நக்கல் அடிக்கிறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க. இவங்க ஓட்டு பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைப்பாங்களாம், எங்களை எல்லாம் மாடு மேய்க்க சொல்லாங்க. இந்த திராவிட கொழுந்துகள் மேடையில பேசுது. அங்க பாலை இறக்குமதி பண்றோம்ல, அதை இங்கே உற்பத்தி பண்ணி ஒரு கௌரவமான சம்பளத்தை கொடுக்க என்ன தப்பு? என்ன அவங்களுக்கு வலிக்குது? சரிங்க, எல்லாருமே டாக்டருக்கு படிக்க முடியுமா? அதை படிப்பதற்கு ஒரு நுட்பமான ஒரு நினைவாற்றல், ஒரு பயன்படுத்துகின்ற ஆற்றல் இருக்கிறவங்க தான் படிக்கணும். இன்னைக்கு அது ஒரு மனநோய்ங்க. எல்லாரையும் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அவங்கள போட்டு கொடுமைப்படுத்தி அதுக்கு நீட்டு ட்ரைனிங் போ. எல்லா பிள்ளைங்களும் மனநோய் வந்து என்ன மருத்துவமனைக்கு வராங்க. நீட்டு கிடைக்கலன்னா நெஞ்சு வலி, மூச்சை இறங்குது. என்னடா மனநோய். இப்படி ஒரு இது இருக்கு. அப்ப இந்த மருத்துவர்களை, சரியான மருத்துவர்களை உருவாக்குகின்ற பணியையும் நாம் தமிழர் கட்சி செய்யும். இப்படி எல்லாத்துக்கும் நாங்க மாற்று திட்டம் வச்சிருக்கிறோம். மிகப்பெரிய மாட்டு பண்ணைகளை அமைத்து அங்கே நம்முடைய இளைஞர்களுக்கு, ஒரு சுமாரான கல்வி அறிவு கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல. நான் சொல்ல வந்தது இதுதான். எல்லாருமே மருத்துவராயிட முடியாது. என்கிட்ட இது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை அழைச்சிட்டு வருவாங்க. என்னன்னா, நேட்டு படிக்குதுங்க, சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்றது, அதே டென்ஷன் அப்படிம்பாங்க. நான் அந்த பொண்ணு, அந்த மாணவியை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், அம்மா மருத்துவ பணி மட்டும்தான் எதுவும் இல்லம்மா, எத்தனையோ படிப்புகள் இருக்குமா, அதையும் படிச்சு அந்த துறையில நீ பெரிய ஆளாகலாம். அதனால நீ தோல்வியினால மனநல பாதிக்கப்படக்கூடாது. ஜெயித்தா நல்லது சேரு, இல்லைன்னா வேற படிப்பு போ அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவேன். எனவே இப்படிப்பட்ட மாற்று திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்க சும்மா மக்களை ஏமாத்தல, இது எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். அதனால்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்வார், சாத்தியமில்லான்னு சொல்றான். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குபவன் தான் சாதிப்பவன். அதை நாம் தமிழர் கட்சி சாதித்து காட்டும் என்று உங்களுக்கு அந்த உறுதியை இங்கே நான் கொடுக்கிறேன். எனவே உங்களுடைய அடுத்த தலைமுறை வாழ வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய தற்காலிக திட்டங்கள். இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து ஒரு சிறப்பான கல்வி மக்களுக்கு கொடுப்போம், சிறப்பான சுகாதார திட்டங்களை கொடுப்போம், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், பொருளாதாரத்தை வளப்படுத்துவோம், நீர் வளத்தை காப்பாற்றுவோம். எல்லாம் தற்காலிகம். நீண்ட கால தீர்வு, நிரந்தர தீர்வு இந்த தமிழ் தேசிய இனம் தில்லி அதிகார வர்க்கத்திடம், ஆதிக்க ஆரியர்களிடம் இழந்திருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் மீட்போம். எப்படி மீட்பீங்க? மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குவோம். தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் சொன்னார், மக்கள் ஒரு விடுதலை போராட்டத்திலே மக்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பங்கேற்பாளராக மாற வேண்டும் என்று இந்த திராவிட கட்சிகள் பார்வையாளர்களாக வைத்திருக்கின்றது. நாங்கள் பங்கேற்பாளர்களாக இந்த மக்களை மாற்றுவோம், விழிப்புணர்வை உருவாக்குவோம். பெரும் மக்கள் திரள் போராட்டம் இந்த தமிழ்நாட்டிலே நடக்கும். எங்கள் உரிமைகளை கொடு. அனைத்து அரசியல் சட்ட அதிகாரங்களும் எங்களுக்கு வேண்டும். வெளியுறவு, பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, நாணயம் அச்சடித்தல், இது 4 தான் ஒன்றிய அரசுக்கு, இது எல்லாம் மாநில அரசுக்கு என்று இந்த மக்கள் பொங்கி எழுந்து கேட்பார்கள். அப்போது ஆட்சியில் இருக்கிற நாம் தமிழர் அரசு அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கும். அப்போது ஒன்றிய அரசுக்கு வேற வழியே இல்லை. நம்மளே பார்த்துவிட்டு மற்ற அனைத்து தேசிய இனங்களும் போராடும், அனைத்து மொழி தேசிய இனங்களுக்கும் அவர்கள் உரிமைகளை மீட்டுத் தரும் கட்சியாக இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கும்.
எனவே அதுதான் நிரந்தர தீர்வு. இதை நோக்கி நாம் பயணிப்போம். இதற்கு பகுதி மக்கள் அடுத்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மீண்டும் அந்த கோரிக்கை முன்வைத்து ஒரு வாரத்திற்குள் நீங்கள் இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டும், வெள்ளையடிக்க வெளியிட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.